ஹே காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பி மார்னிங். ஸோ இன்றைக்கி என்ன விஷயம் கூட நான் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா, நம்ம எல்லாத்துக்குமே நமக்குன்னு சில ஒர்க் இருக்கும், அலாட் ஆகிருக்கும். நம்ம என்ன வீட்டில் யாராக இருந்தாலும் நமக்குன்னு ஒரு சில பொறுப்புகள், கடமைகள், ஒர்க்ஸுன்றது இருக்கும் இல்லையா? ஸோ அதெல்லாம் தாண்டி நமக்கு நிறைய விஷயங்கள் புதுசாக ஒன்று ட்ரை பண்ணலாம், ஒன்று செய்யலாம். மேபி அது வெயிட் லாஸாக இருக்கலாம், இல்லை நீங்கள் உங்களோட எய்ம்காக நீங்கள் புதுசாக ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை ஒரு ரொட்டீன் உங்களோட ஹேபிட் ஒன்று நீங்கள் புதுசாக ஃபாலோ பண்ணுறதா இருக்கலாம். ஏதோ ஒன்று புதுசாக நீங்கள் ஒன்று செய்கிறீங்க அப்படின்னும்போது அந்த விஷயங்கள் வந்து நீங்கள் 100% உங்களுக்காக நீங்கள் செய்யணும். ஏன்னா நீங்கள் மற்றவங்களுக்காக செய்யும்போது, இல்லை வந்து மற்றவங்க கிட்ட நல்ல பேர் வாங்கணும், இல்லை மற்றவங்க கிட்ட ஒரு நல்ல இம்ப்ரெஷனை க்ரியேட் பண்ணணும், மற்றவங்களாம் வந்து நம்மளை பாராட்டணும், மற்றவங்களாம் பரவாயில்லப்பா, இவங்களுக்கு வந்து வேறு திறமை இருக்குப்பா, இவங்களும் சூப்பர்ப்பா அப்படின்னு மற்றவங்க கிட்ட ஒரு நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் எந்த ஒர்க்கும் செய்யாதீங்க. எந்த ஒர்க்காக இருந்தாலும், அது எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுக்காக, உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக, உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக, உங்களுக்காக நீங்கள் ஒரு வேலை செஞ்சீங்க அப்படின்னா அது வந்து 100% சக்ஸஸில் இருக்கும். ஸ்லோவாக கிடைச்சாலும் அதில் வந்து 100% சக்ஸஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இதே வந்து நம்மளை மற்றவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக, இல்லை மற்றவங்க இருக்காங்கன்றதுக்காக ஒரு வேலை பண்ணீங்க அப்படிங்கிறது அந்த அளவுக்கு அது நல்ல விஷயமா இருக்காது. நீங்கள் எதிர்பார்த்த பெனிஃபிட்ஸ் அது கொடுக்காது. ஸோ டிசிப்ளினும் அப்படி தான். நிறைய பேர் அஜித் ஒரு படத்தில் சொல்லுவார்ல, நான் இந்த மாதிரி இருக்கிறது வந்து மற்றவங்களுக்காக கிடையாது, எனக்காக அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது வந்து 100% உங்களுக்காக நீங்கள் பண்ணுங்கள். அது மற்றவங்கள கிட்ட நல்ல பேர் வாங்கிறதுக்காக நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். ஸோ இந்த விஷயத்த கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அண்டு நிறையா அடுத்து வந்து நம்ம வெயிட் லாஸ், தைராய்டு விஷயங்கள், வெயிட் லாஸ் நான் பண்ணது எப்படி, ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய வீடியோஸ் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக. ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனல் மோட்டிவேஷன் மை செல்ஃபை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் எ கிரேட் டே. டாட்டா, பை பை, டேக் கேர்.